தட்ஸ் ரைட், அது சரி. அது சரி அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்ஸ் ரைட், எனக்கு கவலை இல்லை அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஐ டோன்ட் கேர், நான் கவலைப்படவில்லை அப்படின்றத ஐ டோன்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்னால் உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் நாட் ஷுர். மறுபடியும் சொல்லுங்கள், ஐ ஆம் நாட் ஷுர், என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஹியர் யூ ஆர், இதோ நீங்கள் இருக்கிறீர்கள். ஸோ இதோ நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஹியர் யூ ஆர் அப்படின்னு சொல்லலாம். இது தயாராக இருக்கிறதா அப்படின்றத இஸ் இட் ரெடி நம்ம கொஷின் கேட்குறோம். அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்னா, இஸ் இட் ரெடி, இது தயாராக இருக்கிறதா. வாஷ் த கார், மகிழுந்தை துடை, அப்படின்னா காரை க்ளீன் பண்ணுங்க அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா, வாஷ் த கார். டோன்ட் ஃபர்கெட், மறக்க வேண்டாம். ஸோ மறக்க வேண்டாம் அப்படின்றத என்னன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஃபர்கெட். இல்லை, இது கிடையாது. நோ இட்ஸ் நாட், இது இல்லை அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம்னா, இட்ஸ் நாட். நோ இட்ஸ் நாட். ஸ்டாப் டாக்கிங், பேசுவதை நிறுத்து. ஸோ பேசுகிறத ஸ்டாப் பண்ணு அப்படின்றத என்ன சொல்லலாம், ஸ்டாப் டாக்கிங். ஐ எம் குக்கிங், நான் இப்போ சமைத்து கொண்டிருக்கிறேன். ஸோ நான் சமைத்து கொண்டிருக்கிறேன்றதை எப்படி சொல்லணும், ஐ எம் குக்கிங். ஸ்டாப் பிளேயிங், விளையாடுவதை நிறுத்துங்கள். விளையாடுவதை நிறுத்துங்கள் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பிளேயிங். மெதுவாக ஓட்டுங்கள். ஸோ வண்டியை ஸ்லோவாக ஓட்டுங்க அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா, டிரைவ் ஸ்லோலி. எப்படி சொல்லணும்னா, டிரைவ் ஸ்லோலி. வேர் இஸ் இட், அது எங்கே உள்ளது. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறத நம்ம எப்படி கேட்கலாம், வேர் இஸ் இட் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன அப்படின்னு கேட்கணும்னா, வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கணும். இது என்ன அப்படின்றது என்ன சொல்லணும், வாட் இஸ் திஸ். வேறொன்றும் இல்லை, வேறு எதுவுமே இல்லை அப்படின்றது என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் மோர். நத்திங் மோர்னா என்ன, வேறொன்றும் இல்லை. டோன்ட் ஃபர்கெட், டோன்ட் ஃபர்கெட்னா மறக்க வேண்டாம். ஸோ மறக்காமல் இருங்க அப்படின்றது தான் என்ன சொல்லணும், டோன்ட் ஃபர்கெட். டோன்ட் கோ நவ், இப்பொழுது செல்ல வேண்டாம் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லணும், டோன்ட் கோ நவ். ஐ ஹேட் காஃபி அப்படின்னா நான் காஃபி குடித்தேன். ஸோ நான் காஃபி குடிச்சிட்டேன் அப்படின்றத நம்ம என்ன சொல்லணும், ஐ ஹேட் காஃபி. ஹீ கால்ட் மீ, அவர் என்னை அழைத்தார். ஸோ அவர் என்னை கூப்பிட்டாரு, என்னை அழைத்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, ஹீ கால்ட் மீ. ஐ நீட் அ பென், எனக்கு ஒரு பேனா தேவை. ஸோ நான் இப்போ எனக்கு எழுதுறதுக்கு பேனா வேணுன்றதை எப்படி சொல்லணும், ஐ நீட் அ பென், எனக்கு ஒரு பேனா தேவை. அவர் இருக்கிறாரா அப்படின்றத நம்ம என்ன சொல்லணும், இஸ் இட் தேர், அவர் அங்கே இருக்கிறாரா. எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லணும்னா, ஐ ஹாவ் அ சன். ஐ ஹாவ் அ சன் அப்படின்னு சொல்லணும், எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். நீங்கள் சோகமாக இருக்கிறீர்களா அப்படின்றத நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் யூ சேட். என்ன கேட்கணும், ஆர் யூ சேட் அப்படின்னு கேட்கணும். நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்றத எப்படி சொல்லணும்னா, ஐ ஆம் ரன்னிங். ஐ ஆம் ரன்னிங் அப்படின்னா நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். வெறித்து பார்ப்பதை நிறுத்துங்கள். அதாவது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடமாவே. அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் ஸ்டாரிங். வெறித்து பார்ப்பதை நிறுத்துங்கள். ஸ்டாப் ஸ்டாரிங். ஸ்டாரிங்னா விரைத்து பார்க்குறது. இட் இஸ் போரிங், எனக்கு இது சலிப்பளிக்கிறது. அதை நம்ம எப்படி சொல்லணும், இட் இஸ் போரிங், இது சலிப்பளிக்கிறது.